வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, இருட்டும் வெளிச்சமும் பாதிக்கு பாதி என்று இரவும் பகலும் காட்டும் அனுபவ பாடத்தை கொஞ்சமாக நீ உணர்ந்து பார். சிறகிருந்தாலும் பறக்க மனமிருந்தாலே வானத்தில் வாழ்க்கை சாத்தியமாகும். ஊர்ந்து செல்லும் புழு கூட உயிரை பறப்பதற்கு எண்ணங்களே ஏக்கமாகிறது. எதிர்மறை எண்ணங்களை இன்றே தொலைத்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை உள்ளத்தில் விதைத்துப்பார். அனுபவம் சிலருக்கு மகிழ்ச்சியை தரும், சிலருக்கு வலிகளை தரும். மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வை. வலிகள் நிறைந்த அனுபவத்தை நீ வாழ்வில் முன்னேறும் ஏணிப்படிகளாக வை. எத்தனை வழிகள் வந்தாலும் ஏதாவது ஒரு வழி உண்டு. தட்டிய கதவுகள்தான் திறக்கப்படும். சிந்தனை முழுக்க வழியின் மேல் வைக்காமல் வழிகளின் மேல் செலுத்து. விழிகளை மூடாது ஓயாது போராடிக்கொண்டே இரு. வழிகள் என்று வாடி நின்றால் நம் வாழ்வில் வசந்தம் வராது. முடியாது என்று மூளையில் முடங்கி கிடந்தால் உன் பொழுதுகள் விடியாது. முடியும் என்று முயற்சித்தால் மட்டுமே உன் முழு நாளும் முன்னேற்றம் அடைய முடியும். தோல்வியை கண்டு துவண்டு நின்றால் தோன்றாது உன் வாழ்வில் விடியல்கள். தொடர் தோல்விகளை தவிடு பொடியாக்கி தொலைதூர நோக்கோடு சிந்தித்து தொட்ட காரியத்தை தொடர்ந்து சென்றால் வெற்றி நிச்சயம் குழந்தையே. நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக. பேசும் வார்த்தைகளில் கவனமாயிருந்தால் செல்லும் பாதையில் இன்னல்கள் குறையும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும். கதவு திறந்தால் உனக்கான காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும். மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே. வெளியே சென்றால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்து வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் குழந்தையே. என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என்று மனதில் தவிக்கின்றாய். உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு வருகின்றேன். எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே, அது பாழ்பட்டுவிடும். நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும். காலம் மாறும், காட்சிகள் மாறும், வாழ்வும் மாறும். உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே. என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என் குழந்தையே. உன்னை நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். தினமும் உன் முகம் வாடி போகிறதே. என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கின்றாய். அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் குழந்தையே. அதனால் நம்பிக்கையை கைவிடாதே, முயற்சியை கைவிடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும்? உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் பிள்ளையின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது. அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் சொல்? நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை. கவலைகள், சோகங்கள், வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் நீ உள்ளே வைத்து கொண்டு இருக்கிறாய். உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய். அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு உதித்து கொண்டே இருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள். எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது. அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான். அதன் பிடியில்தான் கர்மா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கிறது. அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டு இருக்கிறேன். உன் இதயத்தில் உன் வராகி அன்னையான நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதன் பொருட்டே உன் இதய துடிப்பின் ஓசையை உணர்த்த முயற்சி செய்கிறேன்.
ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒலிக்கின்றாய். பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர முடியும்? உன் மனதை துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாயல்லவா? அதை முதலில் வீசி தூக்கி எறி. அப்போது உன் மனதில் பெரிய ஒளிச்சுடர் தெரியும். அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து நீ என்னை பார்ப்பாய். உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய். கடவுள் மேல் கொள்ளும் பக்தியை மட்டுமே கொண்டு ஒருவன் அவன் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. அந்த கடவுள் கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேற முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும். தங்கமே, என்னை தேடி நீ எங்கெங்கோ அலைந்து கொண்டு இருக்கிறாயல்லவா? எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ அப்போதே செய்த தவறை நினைத்து நீ நித்தமும் வருந்தியிருப்பாய். நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பல முறை உனக்காக நான் நிகழ்த்துவேன். என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் தேடிக்கொண்டு இருக்கிறாய். சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் என் ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய். நான் உன் கண்முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். அதை நீ மறந்து விட்டாயா? நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க நான் காவலாக இருக்கின்றேன். நீ மறந்து விட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை. நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடம் செலுத்து. உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள். என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனது கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக நான் விடுவித்து விட்டேன். உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் நிச்சயம் நான் வழங்குவேன். நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி நான் வரவும் செய்வேன். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளியை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழி நடத்தி அழைத்து செல்வது என் கடமை. நம்பிக்கையோடு இரு. உன்னை நான் நிச்சயம் உயர்த்துவேன். முல்லை முள்ளால் எடுப்பது போன்று கருமங்களை கருமங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும். அதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன். வாழ்க்கையின் சந்தோஷம், நிம்மதி இவற்றையெல்லாம் நீ தேடுவது எனக்கு வியப்பாக உள்ளது. ஏன் அம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய்? சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை. உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது. நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதல்ல. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியையும் வெளியே தேடாதே. ஏனென்றால் அது வெளியில் இல்லை. உனக்குள்தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வை உனக்குள் நிகழ்த்துகிறேன். அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன, பக்குவம் என்றால் என்ன, அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும். அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும். ஏணியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி கொண்டு இருக்கிறாய். சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் கண்ணாடியை பார். உனக்கான மாற்றம் எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கு புரியும். எதற்கும் கலங்காதே குழந்தையே. கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே. அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன். அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அளிக்கிறது என்ற ஞானம் உன் ஆழ்மனதில் தோன்றினால் அவற்றை பற்றி நீ கவலைப்பட மாட்டாய். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது. உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நானே காரணகர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு வராகித்தாய்தான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். இப்படி செய்து உன்னை முழுவதையும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும்போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து
அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வாழ வைப்பேன். என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. யாருக்கு நான் அனுக்கிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடம் இருந்து தேவையற்றவற்றை பறித்து கொள்வேன். அது பணமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி, உனக்கான எல்லாமும் உனக்கு வரும். அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே. உன்னோடு உன் வராகித்தாய் நான் இருக்கிறேன். நீ கலங்காதே குழந்தையே. நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை. யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உன் பாதையில் நீ உறுதியாக இரு. உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல். நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, உன் வராகித்தாயான நான். தங்கமே, துன்பம் உன்னை தொந்தரவு செய்யும். அப்போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் மாறிப்போகுமா? அதே நேரம் உன் மனபாரம் குறையும் வரை விடாமல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. கண்ணீர் பலன் தராது. ஆனால் இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக உனக்கு பலன் தரும். மந்திரத்தை சொல்ல சொல்ல தீய சக்திகள் உன்னிடம் இருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீயே உணர்வாய். அப்போது துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும். அது வேறு கவலைப்படும் நபரை தேடிச் செல்லும். இதைவிட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது சொல்? புரிந்தால் ஓம் வராகித்தாயே என்று என்னுடைய மந்திரத்தை நீ தினமும் சொல். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.